வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஆந்திரா பார்டரில் இருக்கிற மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திரா டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். நம்மளோட ட்ரெயின் நம்பர் 11014 கோயம்புத்தூர்லேருந்து மும்பை போகக்கூடிய ட்ரெயின். இதில் தான் நம்ம போயிட்டு மந்திராலயம் ரீச் ஆக போகிறோம். வரலாற்றுலேயே சிறப்பு வாய்ந்த இடமெல்லாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. ட்ரெயின்ல தான் இருக்கோம். ஆல்ரெடி சேலம்ல இருந்து கிளம்பிட்டோம். மார்னிங் 11:25க்கு ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட ஜேர்னி. 12 hours ஆகுது. நீங்கள் வந்து மந்திராலயம் போக தூக்கத்தை போடுவோம். ஏதாச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்திராலயத்தை சந்திப்போம். பாய். ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். நம்ம ரீச் ஆன டைம் வந்து ஏர்லி மார்னிங் 1:30. ஸோ இந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ட்ராவல் பண்ண டயர்டில் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. மந்திராலயமோட ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடு இதுதான் பாருங்கள். இதே வந்து ஒரு கோட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இப்போது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி டைமிங்கெல்லாம் பார்க்காம வந்து டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மந்திராலயம் டெம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 kilometers வருது. நம்ம அங்கேருந்து இந்த மாதிரி ஆம்னி, ஆட்டோ, இந்த மாதிரி ஜீப், அந்த மாதிரி நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிவிட்டு இங்கே வந்து ரீச் ஆகின அப்புறம் இங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு நம்ம ரூம் புக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களும் ரூம் பார்த்து தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 to 2:30 இருக்கும் ஏர்லி மார்னிங். இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எவ்வளோ பேர் வந்து வராங்க பாருங்கள் கோவிலுக்கு. இந்த கோவில் வந்து வரலாற்றிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். ஸோ அதை நம்ம மார்னிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நம்ம போயிட்டு தூங்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸு.
இப்போ நம்ம இங்கேருந்து கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மொட்டை போடுற பிளேஸுக்கு போக போகிறோம். நம்ம கூட வந்த 2 குட்டீஸ்க்கு வந்து மொட்டை போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதி. இது வந்து ஆந்திரா கர்நாடகா பார்டரில் இருக்குது. இந்த சம்மர் சீசனில் வந்து ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு இங்கே மொட்டை போடுற வரவங்க குளிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மந்த்ராலய நதி அது பக்கத்தில் தான் நின்றுருக்கோம். அதோட வியூ தான் பாருங்கள். சுத்தமாக தண்ணி இல்லை. இங்கே தான் வந்து மொட்டை குளிச்சுட்டு சாமி பார்க்க சிறப்பு வாய்ந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதியோரம் அமைந்திருக்கு. இதுதான் வந்து மொட்டை போடுற இடம். இங்கே மொட்டை அடிச்சுட்டு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதியில் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ண போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பார்த்திங்கன்னா மேற்கொண்ட பயணம், மேற்கொண்ட பணிகள், அவர் இருக்கும் பொழுது என்னென்ன அதிசயங்கள் உருவாக்கப்பட்டதோ அதையெல்லாம் வந்து ஒரு புகை வடிவமாக வந்து அமைத்திருக்காங்க. அதுவும் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கோவிலோட என்ட்ரன்ஸ் தான் முன்னாடி இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சுவற்றிலும் அந்த புகை வடிவம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது ஒட்டி வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திர மடத்தோட என்ட்ரன்ஸ் தான். இது வந்து ராயரா மடம் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் பாருங்கள். ராகவேந்திர சாமி மடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாஞ்சாலம்மா அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அமைந்திருக்கு. மாஞ்சாலம்மாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து மடத்துக்குள்ளே வந்து போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ராயரா மடம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர மடம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 தலத்தில் முதன்மை தலமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரலாற்றிலே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ராகவேந்திரா மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மடம் வந்து பார்த்திங்கன்னா விபுதேந்திர தீர்த்தர் அப்படின்றவர் வந்து தோன்றிய 15ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதோட சுயசரிதை வந்து சொல்லுது. சுமார் 1624வது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து கும்பகோணம் மடத்தின் மடாதிபதி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சுயசரிதையில் வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திராலயம் கோவிலோட சுற்றுப்பகுதி அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு கட்டிடம் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க.
பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட மடம். இது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஃபோன் கேமரா இதெல்லாம் வந்து நாட் அலோடு. ஸோ இது வந்து அவங்களே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மடத்துக்குள்ளே வந்து போகணுன்னா இங்கே சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஆண்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேலாடை, அதாவது ஷர்ட்டு பனியன்லாம் வந்து போட்டிருந்தா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தோள் மேலே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து அப்போ இருந்தே வந்து ஒரு பாரம்பரியமாக வந்து இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் மந்திராலயம் கோயிலுக்கு வந்தால் நைட் டைம் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காட்சி வந்து இருக்குது. கண்டிப்பாக இப்போவே பாருங்கள், ஒரு 6:30 அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த டைமே லைட்ஸ் எல்லாம் வந்து போட்டாங்க. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான காட்சியாக இருக்குது பாருங்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட மடம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதாவது இந்த பஸ்ஸில் தான், ரெட் பஸ் அப்படின்னு அந்த வெப்சைட் மூலிமா வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ இதில் தான் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்திராலயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு நைட் ஒரு டே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரே அடிக்காது. அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் வந்து விசிட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பழங்காலத்தோட ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.